தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அக்டோபர் மாதம் முடிந்தாலே நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கு என்ன விலைவாசி புள்ளி எண் இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து அடுத்த ஜனவரி மாதம் முதல் பஞ்சப்படி உயர்வு, அதாவது அகவலைப்படி உயர்வு என்பது எத்தனை சதவிகிதம் இருக்கும் என்பது ஒரு சாமானியனுடைய கணக்காகும். ஏனென்றால் இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் விஞ்ஞான அடிப்படையிலே தான் அமைந்திருக்கின்றன. தற்பொழுது விலைவாசி புள்ளியினுடைய அந்த பட்டியலை அக்டோபர் 2025 மாதத்திற்காக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு சிறு கணக்கை நாம் பார்ப்போம். தற்பொழுது நாம் பெற்று வரக்கூடிய பஞ்சப்படி என்பது 58%. அதாவது டிஏவிலே 58% என்பதை நாம் பஞ்சப்படியாக, அகவிலைப்படியாக பெற்றுக்கொண்டு வருகின்றோம். தற்பொழுது இந்த 6 மாதங்கள், ஜூலை 2025 முதல் டிசம்பர் 2025 வரை வரக்கூடிய இந்த 6 மாதங்களிலே இந்த எத்தனை புள்ளிகள் உயர்ந்து இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நமக்கு அகவிலைப்படி என்பது வழங்கப்படுகிறது. இதன்படி பார்த்தால் ஜூலை 2025 58.53% உயர்ந்திருக்கிறது. ஆகஸ்டிலே அது 58.94% இருக்கிறது. செப்டம்பரிலே 59.29% இருக்கிறது. அக்டோபரிலே 59.58% இருக்கிறது. ஆக இந்த 4 மாதங்களிலே, அதாவது இதுவரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 4 மாதங்களுக்கான CPI இண்டெக்ஸின் மூலமாக 1.58% மட்டும்தான் உயர்ந்து இருக்கிறது. இன்னும் நவம்பர் மற்றும் டிசம்பர் 2 மாதங்களுக்கான அந்த புள்ளிகள் வர வேண்டும். இந்த பழைய புள்ளிகளுடைய அடிப்படையிலே பார்த்தோமேயானால் 147.7 என்கின்ற அந்த இண்டெக்ஸ் என்பது எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே இருந்தால் டிஏ என்பது 60% ஆகும். ஏனென்றால் 12 மாதங்களுக்கான சராசரியை ஒப்பிடுகின்ற பொழுது அது 60% என்பதை நிச்சயமாக எட்டும். இந்த 2 மாதங்களிலே, அதாவது நவம்பர் டிசம்பரை சேர்த்தால் அது 60% நிச்சயமாக தொடும். அதே போன்று 1% கூடுதலாக, அதாவது 147.7 என்பது ஒரு பாயிண்ட் கூடுதலாக 148.7 இருந்தால் அப்பொழுதும் 60% தான் வரும். ஒருவேளை இந்த 147 இல்லாமல் அதிலே, அதாவது 147 1% குறைத்தால் அப்பொழுதும் கூட அது 60%-ஆகத்தான் இருக்கும். ஆக இந்த விலைவாசி புள்ளி குறியீட்டு எண்ணினுடைய அடிப்படையிலே டிசம்பர் முடிந்த பின்னால் அந்த உயர்வு என்பது 60 புள்ளி என்ற அடிப்படையிலே தான் இருக்குமே தவிர அதன் உயரவும் வாய்ப்பில்லை, குறையவும் வாய்ப்பில்லை. எனவே 2% அகவலைப்படி உயர்வு என்பதுதான் நிச்சயமாக இருக்கும் என்பது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன் இத்தனை விலைவாசியிலே குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைத்ததனுடைய விளைவு இந்த ஒரு வருடத்திற்கு இந்த தாக்கம் இருக்கும். இதே போன்று அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களிலே கூட இந்த டிஏ புள்ளிகள் உயர்வது குறித்த அந்த தாக்கம் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு சாமானியனுடைய கணிப்பாகும். ஆக இந்த உயர்வு என்பது 2% தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. 2% அளவிலே தான் நம்முடைய உயர்வு என்பது வரும். ஆக 1/1/2026 முதல் 2% அகவிலைப்படி உயர்வு என்பது நிச்சயம் என்பதை நீங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.